அம்மா வந்து இன்னொரு லைஃப் எடுத்தா உனக்கு எப்படி விஷயம்? இல்லை நான் இருக்கேம்மான்னு ஒரு வார்த்தை எனக்கு நீ போல்டா சொல்லு. அம்மா எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நான் கோவம்னு வந்தா வார்த்தைகள் எப்படி சொல்றது கண்ட்ரோலாக இருக்கணும். அது இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனையில எதுவுமே நான் ஈடுபாடே இல்லாத மாரி தான் நான் இருந்தேன். அதுதான் அம்மா வந்துட்டு மெச்சூரிட்டி லெவல் இல்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. அம்மா வந்துட்டு இந்த பிரச்சனை நான் போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், வேணாம். நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க. பண்றதுக்கு முன்னாடி என்ட்ட ஒரு வார்த்தை கூட இத்தன நாள் வரைக்கும் நான் அந்த விஷயம் பண்ண போறேன். இது டாட்டூ போடும்போது கூட என்ட்ட சொல்ல கிடையாது. சொல்லல. ஓகே. சொல்லவே கிடையாது. அப்போ வந்து அது அது நீயே போய் பண்ணு. என்ட்ட சொல்லவும் கிடையாது. நீயே போய் பண்ணு. அந்த பிரச்சனைய நீ தான பார்க்க போற. அப்படின்ற மாரி நான் ஒதுங்கியே தான் நின்னேன். என்ட்ட சொல்லணும்ல. எனக்கு அந்த கோவம் இருக்கும்ல. என்னோட பேர் நீ அந்த இடத்துல போடல. அப்ப எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். 14 வருஷமா நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன மீறி இப்போ 4 மாசம், 1 வருஷம் இப்ப வந்தவங்க நீ ஏன் அவ்ளோ ட்ரஸ்ட் பண்ற? கரெக்டா தானே கேக்குறாங்க ஜெகா? அவளை எங்கேயுமே நான் டவுன் பண்ணல மேம். அது வந்து ஒரே விஷயம் நான் அப்போவே நான் சொல்லிட்டேன். நான் அந்த ஒரு டேட்டூ போட்டதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதுக்காக நான் வந்துட்டு சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏஜ் வந்து அதிகம். உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா உங்க கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க. நான் விட மாட்டேனே மேம். அவங்களுக்கு சொல்லணும்ல நீங்க. அவளை நான் விட மாட்டேனே. அவளுக்கு நான் கூட இருப்பேனே. எனக்கு அவங்க என் கூட இருக்கணுமே. அவங்க யாருமே உங்களை நான் தான் சொல்றேனே உங்க மனசை யாருமே பார்க்கலையே. எல்லாருமே உங்களை தெரியல பார்த்துருக்காங்க. தெரியலையே அப்போ தெரியலையே. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்கணும்னு நினைச்சேன். அதாவது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்னன்றது உங்களுக்கு புரியுதா? யோசிச்சிருக்கீங்களா தனியா உட்காந்து? புரியுதுங்க. எப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? எப்போ ஏமாந்து போய் உட்காரும் போது தானே மேம் புரியும். அடிபட்டு உட்காரும் போது தானே புரியும். எத்தனையோ பேர் என் லைஃப்ல கடந்து போயிருந்தாலும் நான் இன்னும் விடலையே மேம். ஆமா, விட மாட்டேனே மேம். இது சண்டை வரும். எங்க மாமியார் மருமக சண்டையா மேம். அம்மா பொண்ணு சண்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதையே தோத்துக்கு அடிச்சிடும். ஐயோ எங்க சண்டைல வேற லெவலா இருக்கு. ஸோ உங்களை நான் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ கொஷின்ஸ் பண்ணேன். இவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே ஒரு சில கொஷின்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில கமெண்ட்ஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம். ஒவ்வொரு கமெண்ட்டாக பதில் சொல்ல போகிறீங்க. எனக்கு இந்த நேரத்தில் வீடியோ எடுக்க தோணாது. சும்மா பெருமைக்குன்னு பாசம் வச்சுட்டு வீடியோ எடுத்து அதில் வர லைக்குக்கு எதுக்கு இந்த அசிங்கமாக புத்தி? பாசம் இருந்தால் இந்த நேரத்தில் வீடியோ எடுக்க தோணாது. சும்மா பெருமைக்குன்னு பாசம் வச்சுட்டு வீடியோ எடுத்து அதில் வர லைக்குக்கு எதுக்கு இந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இவங்க என்ன என் பக்கத்துலேயே உட்காந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஏதோ குடியிருந்துக்கிட்டு எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா பாசம் இல்லாமல் எப்படி மேம் நான் என் பொண்ணோட இருப்பேன்? நாங்கள் வந்து விளாகர். அதாவது நாங்கள் எல்லா விஷயமே நாங்கள் இப்போல்லாம் வந்து பிரசவத்தை கூட எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி எல்லா விஷயமே இன்றைக்கி பப்ளிக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் 2 நாள் நான் வந்து வீடியோ போடலாம் கூட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறவுக்கு சில பேர் இருக்காங்க. எங்களோட இது நீங்கள் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன்னா இன்றைக்கி என்ன காய்ச்சி, இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கீங்க, பாப்பா நீ ஸ்கூலுக்கு போயிட்டாளா, பாப்பா வந்துட்டாளான்னு கேட்குறதுக்கு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து எனக்கு வந்து பாப்பாவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 வாரம் அப்போ நான் வீடியோ நாங்கள் போடாமல் இருக்கோம். அப்படிங்கும்போது எங்களோட பொண்ணை பற்றி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து எங்களோட பாப்பாக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் என் பொண்ணு அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் நான் பார்க்குறேன். அதை நான் வந்து இடையில வந்து எனக்கும் முடியாமாகுது, என் பொண்ணுக்கும் உட முடியாமல் இந்த ஒரு 5-6 மாதமாக நானும் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதிகமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா அதிகமாக நான் வெளி சாப்பாடு தான் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கும் முடியல. அந்த சமயம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அவளை வச்சுருந்தேன். அப்போ அந்த ஒரு வீடியோ எடுத்து போகணுன்னு தோணுச்சு, பண்ணிவிட்டு. அதுக்குன்னு பாசம் இல்லாமல் எப்படி மேம்?